ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு கிளைமேட் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன தோணும்? எனக்கு நல்ல சூடாக ஒரு கப் காஃபி, அது கூட புக்கு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும்ல. வாங்க இன்னைக்கு காரப்பொரி எப்படி பண்ணணும்ல பார்க்க போகிறதில்ல. ஆனால் காரப்பொரி டேஸ்ட்டாக வரணுன்னா கோகனட் ஆயிலை கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு அள்ளுங்க. ஒரு குட்டி கருத்து பார்க்கலாமாங்க. ஒருத்தருக்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் தாங்க அவங்க ஞாபகத்தில் நம்ம இருப்போம். ஒரு தடவை பண்ண மறுத்துட்டோம், அவங்க எப்படி நம்மளை மறக்கிறாங்கன்னே தெரியாது. இது தாங்க வாழ்க்கை. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பாதி வாழ்க்கை ஓடி போயிடுது. அதனால இதை பற்றிலாம் கவலைப்படாமல் லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணுங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம மனசை வலிமையாக வச்சுக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிக்காமல் நம்ம இந்த நிமிஷத்தில் வாழணும். மனசு அமைதியாக இருக்கணும்னா ஒரே வழி தான். நேற்று நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறதையும் நாளைக்கு என்ன ஆகுமோன்றதை நினச்சி பயப்படுறதையும் தயவு செஞ்சு விட்டுடுங்க. டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. அவ்வளோதான். பவரு உங்கள் கையில். லைஃப்பில் வர நல்லது கெட்டதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் சில நேரம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தானங்க செய்யும். சில நாள் நல்லா போகும், சில நாள் சொதப்பும். எல்லாத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் ஓகே இதுவும் கடந்து போகும்னு கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். உங்கள் மனசு தானாக லேசாகிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் அட்வைஸாக போயிட்டுருக்கா? சரி வாங்க இப்போ இந்த காரப்பொரியை சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இந்த காரப்பொரி எவ்வளோ மொறுன்ட்டு இருக்குன்ட்டு. கொஞ்சம் காரம் எல்லாமே நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஈவன் கருவேப்பிலை கூட போடலைங்க, மறந்துட்டேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா, மசாலா பொரி எப்படிமா இருந்தது? டேஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? ஆமாம். இதில் கொஞ்சம் வேர்க்கடலை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. சரி வாங்க இப்போ இந்த காஃபியை டேஸ்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த காஃபி இப்படி ஃப்ராத்தியாக குடிக்க பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மழை சீசனுக்கு குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.